இந்த நாட்டின் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுத்து தருமபுரி வீதிகள்ல, சேலம் வீதிகள்ல, கோயம்புத்தூர் வீதிகள்ல, சென்னை வீதிகள்ல ஹாப்பி ஸ்ட்ரீட்டா. கேள்விப்பட்டீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற, இங்க பல்லு போனது, நரச்சமுடி, தாத்தா பாட்டி, இதுங்க பெத்த புள்ள எதுவும் போவாது. இந்த மும்பையிலிருந்து வந்தவன், இந்த பெங்களூர்லேருந்து வந்தவன், கல்கட்டாலேருந்து வந்தவன், டெல்லியிலேருந்து வந்தவன், இவையெல்லாம் அரையும் குறையும் பிராவியும் சட்டியும் போட்டுக்கிட்டு நம்ம ஊர் அதிகமான பேலஸ் முன்னாடி 4 முள்ள ரோட்ல ஆட்டம் போடுவாளுங்க. அப்புறம் ஆட்டம் போடும்போது பீர் அடிப்பானுங்க, அப்புறம் கோட்டர் அடிப்பானுங்க, அப்புறம் புல் அடிப்பானுங்க, அப்புறம் பெண்களை டச் பண்ணுவானுங்க, அப்புறம் கையை பிடிச்சி இழுப்பானுங்க, அப்புறம் இடுப்ப கிள்ளுவானுங்க. அப்புறம் வன்முறையாக மாறும், சாதிய கலவரங்கள் வரும், மத மோதல்கள் வரும். இது மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவு, கலாச்சார சீரழிவு, நாகரிக சீரழிவு. இது ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, வேல் முருகனாகிய நாங்கள் உங்களோடு கூட்டணி இருந்து உங்கள் சின்னத்தில் இன்று நான் வெற்றி பெற்றிருந்தாலும் என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகளை இன்றைக்கு நாசமாக்குற, இன்றைக்கு போதை வாசுகளுக்கு அடிமையாக்கி ஒரு மாபெரும் பண்பாட்டு கலாச்சார சீரழிவை நடு வீதிகளில் அரைகுறை ஆடையோடு துள்ளாட்ட போட செய்கின்ற இந்த ஈச்சை நான் அனுமதிக்க மாட்டேன், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தடுத்து நிறுத்தியவன் வேல்முருகன்.